முதலமைச்சரா தமிழ்நாட்டில் முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றுட்டாரா? பதவியேற்ற கையோடு தலைமைச் செயலகம் வந்தார். வந்தவருக்கு அந்த பெருங்கனவருக்கு பாருங்க, அந்த சிஎம் சீட்டு, அதை நோக்கி மெல்ல 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 நகர்ந்து வந்தார். முதல்ல திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்தாப்புல, அதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் கட் பண்ணி அந்த சீட்டுக்கிட்ட வந்தார். ஒரு வித தயக்கம், ஒரு இனம் புரியாத தயக்கம் அவர்கிட்ட நல்லா தென்பட்டுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஜாம்பவான்கள், அரசியல் ஜாம்பவான்கள் அமர்ந்த இருக்க, அதில் சிஎம் அவர்களா விஜய் அவர்கள் அமர்றாங்கன்னா அந்த ஒரு தயக்கம் அவர் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக கட்சி ஆரம்பித்த உடனே பதவிக்கு வந்திருக்காப்புலனா சாதாரண விஷயமா இது. அந்த தயக்கத்தோட அந்த சீட்டில் அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக அமர்ந்தாப்புல விஜய் அவர்கள். அலுவலக பணிகள் இருக்குல்ல, அதை இனிதே ஆரம்பிச்சிட்டாரு அஸ் எ சிஎம்மா. விஜய் அவர்களுக்கான, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கான செயலாளர்களா 2 பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 2 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்க. ஒருத்தர் செந்தில்குமார், இன்னொருத்தவங்க லக்ஷ்மி பிரியா. முதலமைச்சராக ஒருத்தர் பதவி எடுத்ததும் அவர் போடுற கையெழுத்து இருக்குல்ல, அது எப்போவுமே தனி மவுஸ் இருக்க தான் செய்யும். பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடுற மாதிரி இருக்கும். மக்கள் மத்தியில் நாளே நம்பிக்கை விதைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் 3 திட்டங்களை விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. என்னென்னதை பற்றி போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த திட்டங்கள் இருக்குல்ல, இது சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிபிள், எந்தெந்த விஷயம்லாம் கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி பல விஷயங்களை தலைமைச் செயலக அதிகாரிகளோடு அவர் ஆலோசனை பண்ணியிருக்காரு ஆஸ் அ சிஎம்மா. நிர்வாக செயல்பாடுகள் இருக்குல்ல, இதை பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காப்புல. ஏன்னா நீங்கள் சிஎம்மா சார்ஜ் எடுக்கிறது வேற, என்னென்ன பணிகள் இருக்குது, என்னென்ன பொறுப்புகள் இருக்குது, எதை எந்தெந்த ஃபார்மெட்டில் செய்யணுன்ற விஷயம் இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு சில நாட்கள் எடுக்கும். அந்த ஒரு பணியை விஜய் அவர்கள் செம்மையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, உயரதிகாரிகள் பல பேரும் எந்த ஒரு மீட்டில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இந்த கையெழுத்து சொன்னல, அது மின்சாரம் பேஸ் பண்ணது தான். மின்சாரம் சரியாக ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு வழங்குறாங்க அப்படின்னா அவங்கள ஆட்சியில் மேக்ஸிமம் இருக்க வைப்பாங்க. மின்சாரம் வழங்குறத பெரிய கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆட்சியை விட்டு தூக்கி போட்டுருவாங்க. இது தமிழக அரசியலில் புதுசு கிடையாதுங்க. எப்பப்போ நடந்திருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த முதல் கையெழுத்து அது சார்ந்து தான். அதாவது 2 மாதத்துக்கு 200 யூனிட் மின்சாரம் வரைக்கும் இலவசம். தேர்தல் வாக்குறுதி எப்போ சொல்லியிருந்தாங்க இலவசம்னு சொல்லிட்டு, அந்த ஒரு திட்டம் சார்ந்த கையெழுத்தை போட்டிருக்காப்புல. ஆனால் இதில் என்ன தெரியுமா ட்விஸ்ட்டு, 500 யூனிட்ஸ்க்கு குறைவாக யார் யார் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட் இருக்கும். மாதம் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இருக்கும் உங்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். சரி ப்ரோ, எங்கள் வீட்டில்னா 500 யூனிட்டுக்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணுவோமே, எங்களுக்குலாம் இப்போ பெனிஃபிட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் பாதிக்கு பாதி தான். அதாவது உங்களுக்கு 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரங்க. ஸோ இது முழுக்க ஏழை மக்கள் நலம் சார்ந்து மட்டும் தான் பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் காசு இருக்கவங்களுக்கு, செல்வ செழிப்பு இருக்கவங்களுக்கு எதுக்கு இந்த திட்டம் தேவைப்பட போகுது? கவர்மெண்ட் அதை செய்ய வேண்டிய தேவையோ இல்லை. அந்த வகையில் இது கரெக்டான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் இங்கே என்ன தெரியுமா, பல பேருக்கு ஆதங்கத்தை ஏற்படுத்திருச்சு. ஏங்க இது நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கலாம் எங்கள் வாக்குறுதியில் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போல்லாம் நீங்கள் இந்த 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தினா மட்டும்தான் 2 மாதத்துக்கு இந்த 200 யூனிட் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. ஆனால் தேர்தல் வாக்குறுதி அப்போ மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் மட்டும் சொல்லியிருந்தீங்க. என்னங்க இது?